வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீடைலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருவெண்ணைநல்லூர் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு கிருபாபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? இத்தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். கிழவராக வந்து சுந்தரரோடு வழக்கு செய்த ஈசன் லிங்கமாக ஐக்கியமாகும் முன் கருவறைக்கு முன்பாக தான் கலற்றி வைத்த காலணி பாதுகைகள் இன்னும் இத்தலத்தில் உள்ளது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 225வது தேவார தலமாகும். இத்திருக்கோவில் திருவருட்டுறை என்ற பெயர் உடையது. கருவறையில் அம்பிகை 4 திருக்கரங்களுடன் நின்ற மேனியாக காட்சி தருகிறாள். சுந்தரருக்கும் கிழவனாக வந்த ஈசனுக்கும் பெரியோர்களால் பஞ்சாயத்து நடந்த மண்டபம் இன்றும் உள்ளது. இத்தலத்தில் தல விநாயகரின் திருநாமம் கொல்லா பிள்ளையார். இங்கு வந்து வணங்கினால் மனதிற்கு நிம்மதியும் வாக்கு வன்மையும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் ஆற்றலும் ஈசனின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் கொல்லா பிள்ளையார் ஒளியால் செதுக்கப்படாத விநாயகர். சுயம்புவாக தானே தோன்றியவர். இவர் மெய்கண்ட தேவருக்கு 5 வயதில் ஞான உபதேசம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை ஊமையாய் இருப்பவர்கள் வழிபட்டால் பேச்சு வரும். அம்பிகை சன்னதியில் 4 வகை எண்ணெயை கலக்கி ஏற்றினார். அதாவது நெய், இலுப்பை, தேங்காய், ஆமணக்கு நல்லெண்ணெய் ஆகியவற்றை கலக்கி ஏற்றினால் திருமண வரம், குழந்தை வரம், உத்தியோக வரம், தொழில் விருத்தி ஆகியவை கைகூடும். தர்ம தேவதையே நந்தி வடிவில் இங்கு இருப்பதால் திருமணம் ஆகாதவர்கள் தாங்களும் மாலை போட்டு நந்திக்கும் மாலை போட்டு சுற்றினால் திருமண வரம் கண்டிப்பாக ஈடேறும் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள். திருமண நாளன்று திருநாவலூரில் திருமண கோலத்தில் இருந்த சுந்தரரை வயதான வேடம் கொண்டு ஈசன் தடுத்தாட்கொண்டார். நீ எனக்கு அடிமை என்று கூறி அதற்கான ஆதாரத்தையும் அங்கு கூடியிருந்தவர்களிடம் காட்ட அதிலுள்ள கையெழுத்து உண்மையானதுதான் என்பதை அறிந்த பெரியோர்கள் சுந்தரரை கிழவருக்கு அடிமையாக போகச் சொன்னார்கள். கோபம் கொண்ட சுந்தரர் கிழவரை பித்தன், கிறுக்கன் என்றெல்லாம் திட்டினார். அதையெல்லாம் பொருட்படுத்தாத கிழவர் சுந்தரரை அழைத்துக் கொண்டு வந்து இந்த திருவெண்ணைநல்லூர் கோவிலுக்கு சென்று மறைந்தார். வந்தது இறைவன்தான் என்பதை அறிந்த சுந்தரர் ஈசனை வணங்கி நிற்க, என்னை பற்றி பாடு என்று ஈஸ்வரன் கேட்க, எப்படி பாடுவது என்று சுந்தரர் கேட்க, என்னை பித்தா என்று திட்டினாயே அதையே பாடு என்று அடியெடுத்து கொடுத்தார். அப்போதுதான் சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே என்று புகழ்பெற்ற பாடலை பாடினார். அதிலிருந்து ஈசன் எழுந்தருளி இருக்கும் தலம்தோறும் சென்று திருப்பதிகங்கள் பாடி அற்புதங்கள் நிகழ்த்தி ஆண்டவனின் அறநெறியை பரவச் செய்தார் சுந்தரர். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் வலப்புறம் வடக்கு பக்கத்தில் சுந்தரருக்கும் கிழவனாக வந்த ஈசனுக்கும் பெரியோர்களால் பஞ்சாயத்து நடந்த மண்டபம் இன்றும் உள்ளது. பரமன் நின்று சாய்ந்திருந்த தூணில் இன்றும் வெதுவெதுப்பாக உஷ்ணம் உள்ளது. மேலும் பரமன் அடி வைத்த இம்மன்றத்தில் இருந்து சிறிதளவு மண்ணை எடுத்துச் சென்று பூஜையில் வைத்து பூஜிப்பவர்களும் உண்டு. அர்ஜுனனுக்கு மகப்பேறு அளித்த விஜயலிங்கம் உள்ளது. தேவேந்திரன் பூஜித்த சுந்தரலிங்கம் இங்கு உள்ளது. மகாவிஷ்ணு பூஜித்த சங்கரலிங்கம் இங்கு உள்ளது. இங்குள்ள சண்முகநாதர் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்றவர். முருகன் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருக்கு மயிலோடு நடனமாடி காட்சி தந்த திருத்தலம் இது. மகிஷனை வதம் செய்ததால் ஏற்பட்ட ஆக்ரோஷம் நதியில் குளித்து மங்களம் பெற்ற தலம் என்பதால் மங்களாம்பிகை சன்னதியில் நந்திக்கு பதில் சிம்மம் இருக்கும். சங்க நதி, பதும நதி, ஸ்ரீசக்கரத்துடன் சிம்ம வாகனத்துடன் அம்பாள் இங்கு இருப்பது சிறப்பு. பாண்டவரில் அர்ஜுனன் தன் அண்ணனான தர்மனுக்கும் பாஞ்சாலியையும் தனித்திருந்த பாவத்தை இங்குள்ள இறைவனை வழிபட்டு போக்கிக் கொண்டான். மேலும் இறைவனை வேண்டி மகப்பேறு அடையவும் வரத்தை பெற்றான். கருவுற்ற பசுவை வேள்வி செய்த பாவத்தை விதக்கோட்டிரர் என்னும் அந்தனர் இத்தலத்திற்கு வந்து அருட்டுரை தீர்த்தத்தில் நீராடி பாடி பணிந்து போக்கிக் கொண்டார். சடையப்ப வள்ளல் இவ்வூரில் வாழ்ந்திருக்கிறார் என்ற சிறப்பும் முக்கியமானது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். தாருகாவனத்து முனிவர்கள் அகந்தையால் வேள்வி இயற்றி சிவபெருமானை கொல்ல ஏவினர். அவர்கள் எண்ணம் ஈடேறவில்லை. எல்லாவற்றையும் சிவன் தன்னிடத்தே பெற்று வைத்துக் கொண்டார். முனிவர்கள் தங்கள் அகந்தை அழிந்து இத்தலத்தில் தவம் புரிந்தார்கள். இறைவன் அவர்களது தவறை பொறுத்து அருள் புரிந்தார். எனவே இவ்வாலயம் அருட்டுறை, அதாவது அருள் துறை என பெயர் பெற்றது. முனிவர்களின் தவறை எண்ணி இங்கு இறைவன் கிருபை புரிந்ததால் கிருபாபுரீஸ்வரர் என பெயர் பெற்றார். மறைகள் இறைவன் ஆணைப்படி இங்கு தவம் புரிய அவற்றின் நடுவில் இறைவன் தீயுருவமாக தோன்றினார். அவை கேட்டுக்கொண்டபடி இங்கு சுயம்புலிங்கமாக எழுந்தொருளினார். இக்கோவிலின் மூலவர் கிருபாபுரீஸ்வரர், அதாவது அருட்கொண்டநாதர், ஆட்கொண்டநாதர், வேணுபுரீஸ்வரர். தாயார் மங்களாம்பிகை வேர்க்கன்னியம்மன்.
தலவிருச்சம் மூங்கில் மரம். தீர்த்தம் தண்டு தீர்த்தம், பெண்ணை நதி, நீலி தீர்த்தம், சிவகங்கா தீர்த்தம், காமத்தீர்த்தம், அருட்டுரை தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், வைகுண்ட தீர்த்தம், வேத தீர்த்தம். புராண பெயர் திருவருள் துறை. இப்போது இருக்கும் பெயர் திருவெண்ணை நல்லூர். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் கடலூர் திருக்கோவிலூர் மார்க்கத்தில் பிரிந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவெண்ணை நல்லூர். திருக்கோவிலூரில் இருந்து திருவெண்ணை நல்லூருக்கு பேருந்து வசதி உள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் விழுப்புரம், அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.